வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக ஒரு சில வினாக்களை தெரிவு செய்து அதற்கு விடை காணும் விளக்கங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த வினாவில் கேட்கப்படுகிறது 3 வினாக்களுக்கு சரி அல்லது பிழை என எத்தனை விதங்களில் விடையளிக்க முடியும்? வினாவை புரிந்து கொள்ளுங்கள். இதில் என்ன கேட்கப்படுகின்றது என்றால் 3 வினாக்கள் வினாவப்படுகின்றது. அந்த 3 வினாக்களுக்கு சரி அல்லது பிழை என எத்தனை விதங்களில் விடையளிக்கலாம் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நான் இப்ப உங்களுக்கு 3 வினாக்கள் இந்த இலக்கங்களை தாரன் பாருங்கோ. ஒரு வினா, அதாவது இந்த வினாக்களை நான் எழுத்துல இலக்கத்தில் எழுதுறேன். ஒரு வினா, 2வது வினா, 3வது வினா. அப்ப இந்த வினாக்களுக்கு எத்தனை விதங்கள்ல விடையளிக்கலாம் என்று கேட்கப்படுகிறது. அப்ப நாங்க இதுக்கு விடையளிக்க நாங்க முதல்ல 3மே சரி என விடையளிக்கலாம், அல்லது இந்த முதல் 2ம் சரி அடுத்தது பிழை என்று விடையளிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் 1 மட்டும் சரி 2 பிழை என விடையளிக்கலாம். அடுத்தது 1 சரி அடுத்தது பிழை அடுத்தது சரி எனவும் விடையளிக்கலாம். இதே மாதிரி பார்த்தால் 3மே பிழை என கூடி விடையளிக்கலாம். அப்ப இந்த முறையில 4 விடை வழங்கிட்டோம். இன்னும் 3ம் பிழையென கூடி நாங்கள் விடையளிக்க முடியும். நான் வேற கலர்ல விளக்கம் தர்றேன் என்றால் தெளிவில்லாமல் இருக்கிறபடிய 3 விடைகளும் பிழை எனவும் விடையளிக்கலாம். மேலே உள்ளது போலேயே 2 பிழை 1 சரியெனவும் விடையளிக்கலாம். மேலே உள்ளது போலவே 1 பிழை 2 சரியெனவும் விடையளிக்கலாம். ஒரு பிழை 1 சரி 1 பிழை எனவும் விடையளிக்கலாம். அப்ப அதாவது இது எத்தனை முறைகள்ல விடையளிக்கலாம் என்றால், மேலே உள்ள முறையில 4 முறைகளிலும் கீழே உள்ள முறைகள்ல 4 முறைகளிலுமாக மொத்தம் 8 முறைகளில் விடையளிக்கலாம் என்பது கேள்விக்கான விடையாகும். நன்று. இதேபோல் சில எதிர்பார்ப்பு வினாக்கள் எனது மனதில் தோன்றதை நான் அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். நன்றி.